بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. அன்புக்குரிய பிரேட்டிவினர்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரேட்டிவி வழங்கும் மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை பல வருட காலங்களாக நேர்களுக்கு பிரேட்டிவி வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலும் வளமை போன்று நாங்கள் முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம். மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் அப்துல்லா அல் ஜுஹானி ஹஃபிலஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு இருலகத்திலும் வெற்றி அடைவதற்கான சில புத்திமதிகள். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹு தஆலா மனிதர்களாகி உங்களை படைத்து உங்களால் முடியுமான சில சட்டத்திட்டங்களை, கடமைகளை அல்லாஹு தாலா கடமையாக்கியிருக்கிறான். உங்களை வீணாக அல்லாஹு தாலா படைக்கவில்லை. அல்லாஹு தாலா உங்கள் யார் நல்ல அமல்கள் செய்கிறீர்கள், நல்ல விடயங்களில் ஈடுபடுகிறீர்கள், நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி மரணத்தையும் வாழ்க்கையையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டினார். அதே போன்று அல்லாஹு தாலா மார்க்கத்தை அல்லாஹ் உருவாக்கி வழிகேடான நூதனமான விடயங்களை விட்டு உங்களை எச்சரித்திருக்கின்றான். அதே நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அவனால் தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்த்து நடக்க வேண்டும். பெரும்பாவங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று குர்ஆனில் உள்ள படிப்பினைகள், நல்ல விடயங்களை எடுத்து நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த குர்ஆனை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கியிருக்கின்றான். இந்த குர்ஆன் மனிதர்களுடைய வெற்றிக்கு காரணமாக அமைகிறது. இந்த குர்ஆனில் அல்லாஹு தஆலா சட்டத்திட்டங்களையும் வைத்திருக்கிறான், சிறப்புகளையும் வைத்திருக்கிறான், புத்திமதிகளையும் வைத்திருக்கின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனில் ஹலாலாக்கப்பட்ட விடயங்கள், ஹராமாக்கப்பட்ட விடயங்கள், அதே போன்று இவ்வாறான விடயங்களை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் வைத்திருக்கின்றான். அதே நேரத்திலே மனிதனுடைய ஆத்மாக்களுக்கு என்ன நடந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றாமல் இருக்கின்றன, அல்லாஹ் தடுத்த விடயங்களை தடுக்காமல் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா ஒரு அடியானுடைய ரகசியங்களையும் பரகசியங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்ற விடயத்தை கணக்கெடுக்காமல் மனிதனுடைய ஆத்மாக்கள் இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று சில பேர்கள் பராமுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நினைத்ததெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நஃப்ஸுக்கு மாற்றமான, நஃப்ஸிலே இருக்கக்கூடாத விடயங்களை அவதானிப்பதை விட்டும் இன்று மனிதர்கள் பராமுகமாக வாழ்வதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹராமாக்கப்பட்ட விடயங்களை செய்கிறார்கள். ஹராமாக்கப்பட்ட விடயங்களுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கக்கூடிய தண்டனைகளை புரியாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று கியாமத்துடைய நாளில் மனிதர்களை அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது, கேள்விகளுக்கு கேட்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. தொழுகையை விடக்கூடியவர்களுக்கு பல விதமான தண்டனைகள் வழங்கப்படும். அதே போன்று யார் ஜக்காத்துடைய விடயத்திலே பொடுபோக்காக இருப்பார்கள், ஜக்காத் கொடுக்காமல் இருப்பார்கள், அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்ற விடயங்களை எல்லாம் கணக்கில்லாமல் மனிதர்கள் சில பேர்கள் இவ்வாறான விடயங்களை பொறுப்பில் கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரமலானுடைய மாதத்திலே பகிரங்கமாக பகல் நேரங்களில் உண்டு கழிக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள். சில பேர்கள் ஹஜ்ஜு கடமையாகியும் அந்த ஹஜ்ஜை தாமதிக்க முடியாமல் அவசரமாக செய்ய முடியுமான சந்தர்ப்பங்களை பெற்றும் ஹஜ்ஜை இன்னும் செய்யாமல் இருக்கிறார்கள். அந்த நாளை, மறுமையுடைய நாளையில் யாரெல்லாம் உலகத்தில் மதுபானம் மறந்துவார்களோ அவர்களுக்கு அங்கு நரகத்துடைய அந்த நரகவாசிகளுடைய முன்பின் துவாரங்களிலிருந்து வெளியாகக்கூடிய விடயங்களை அல்லாஹ் உணவாக கொடுப்பான். அதே போன்று நரகவாசிகளுடைய சீர்சலங்களைத்தான் அவர்களுக்கு அல்லாஹ் உணவாக குடிபானமாக கொடுப்பான். இந்த விடயங்களை எல்லாம் பார்த்தும் கணக்கில்லாமல் மனிதர்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று விபச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு கொடிய தண்டனை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதே போன்று அவருடைய முன்பின் துவாரங்களில் எல்லாம் சாட்டையால் அடிக்கப்படும். யாரெல்லாம் வட்டியை சாப்பிடுவார்களோ அவர்களுக்கு ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய அந்த முட்கள் நிறைந்த அந்த மரத்தை அல்லாஹு தஆலா உணவாக அவர்களுக்கு உட்கொள்ள கொடுப்பான். எந்த சமூகத்தில் விபச்சாரமும் வட்டியும் பெருகிவிடுமோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இறைவனுடைய தண்டனை வந்துவிடும். அல்லாஹு தஆலா அவனுடைய தண்டனையை விட்டும் வேதனைகளை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா நரகத்துடைய அந்த கொதிக்கக்கூடிய நீர்களை அல்லாஹ் அவர்களுக்கு புகட்டுவான். கொதிக்கக்கூடிய தண்ணீரை அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குடிக்க கொடுப்பான். அதே போன்று கடும் உஷ்ணத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களை சோதிப்பான். அதே போன்று யாரு தன்னுடைய குறையை
பார்க்காமல் மற்றவர்களுடைய குறையை பார்த்து கொண்டிருப்பார்களோ, மற்றவங்களுடைய விடயத்தில் ஈடுபாடு காட்டிக் கொண்டிருப்பார்களோ அவர்களுக்கு மறுமையில் தண்டனை இருக்கிறது. அதே போன்று யார் எப்போது ஒரு மனிதன் தன்னுடைய பலகீனத்தை பார்க்க ஆரம்பிப்பாரோ அப்போது மற்றவர்களுடைய குறைகளை விட்டு அவர் நீங்கி இருப்பார். மற்றவருடைய குறைகளை பார்க்காமல் தன்னுடைய விடயத்தில் கவனம் செலுத்தக்கூடியதாக இருப்பார். அதே போன்று ஒரு மனிதனுடைய கரம் எதை செய்கிறதோ அப்படியான அந்த விடயங்களை அவர்